பள்ளி கட்டிடம் கட்டித்தராமல் மைதானம் அமைப்பதற்கு விளையாட்டுத்துறைகள் முயற்சி எடுத்து வருவதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் பழமுச்சம்பட்டி பகுதியில் உள்ள 1 ஏக்கர் பரப்பளவில் அரசு உயர்நிலைப் பள்ளி 836 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், மைதானம் அமைக்கும் பணியினை நிறுத்தி கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் ஜே நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அந்த பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரி தமிழக அரசுக்கு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஊராட்சிக்கு சொந்தமான 3.92 ஏக்கர் நிலத்தை மேல்நிலைப் பள்ளியாக மேம்படுத்துவதற்கு அரசுக்கு அப்பகுதி மக்கள் சார்பாக 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது விளையாட்டுத்துறை சார்பாக பள்ளி கட்டுவதற்கு தடை விதித்து மைதானத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பேருந்து ஏரி, மலுமிச்சம்பட்டி, செட்டிப்பாளையம், வெள்ளலூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று படித்து வருவதாகவும் பெண் குழந்தைகள் மிகவும் அவதியடைந்து வருவதாகவும் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மைதானம் அமைக்கும் இடத்தை அரசு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட பக்கத்திலே அவை நகர், அம்பேத்கர், ஜே நகர், ஐஸ்வர்யா கார்டன், அன்பு நகர் அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் 1500 குடும்பங்கள், இத்தனை குழந்தைகளும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைகள் +2 படிப்பதற்காக செட்டிப்பாளையம், முத்துக்கால மண்டபம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படிப்பு கேள்விக்குறி ஆகக்கூடாது என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து இன்று மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். மேலும் 1000 குழந்தைகள் படிக்கின்ற இடத்தில் 1.5 ஏக்கரில் விளையாட்டு கிடையாது, விளையாட்டுக்கான இடம் கிடையாது. எனவே எங்களுக்கு பூமிதான இயக்கத்தில் அரசு எடுத்துள்ள இடத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்ரெடி 11th 12th வந்துட்டு ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூலுங்களில் வந்துட்டு வெள்ளலூர், மலுமிச்சப்பட்டி, செட்டிப்பாளையம் இதுதான் எங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ். அங்கே போனால் அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. எங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க. அதுவும் ஸ்கூல் மார்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்டரில் இருந்துச்சுன்னா சுத்தமாக எடுக்கவே மாட்டாங்க. வேறு டவுன் ஹாலு இந்த மாதிரி தான் ஹாஸ்டல் சேர்த்து பொள்ளாச்சி சைடு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதனால எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா இங்கே 900 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு பஸ் ஏறி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது, ஆட்டோவில் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே 6:30 மணி 7 மணி ஆகுது. எனக்கு வந்துட்டு 10th இப்போ இந்த வருஷம் 10th முடிக்கிற பிள்ளை, போன வருஷம் 11th முடித்த பையன், இவங்க எல்லாரையும் மலுமிச்சப்பட்டியில் தான் கொண்டு போய் சேர்க்குறோம். அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸு, பஸ்ஸுலேயும் டைமுக்கு பஸ்ஸு கிடையாது அந்த ஏரியாவில். அப்படியே போனாலும் 2 பஸ்ஸு மாறி போகும். சரி, ஆம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல, அவங்க போயிடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க எப்படி போயிட்டு வருவாங்க? எங்களுக்கு விளையாட்டு மைதானம் வேண்டாங்க. 10th முடித்து 11th 12th இங்கேயே எங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. எல்லாமே ஏழைப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. எங்களுக்கு ஒரு சிலர் பரவாயில்ல, காசு இருக்குது, ஆட்டோவில் அனுப்பி விடுவாங்க, சேஃபாக கொண்டு வந்து விட்டுருவாங்க. இல்லாதப்பட்டவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோவுக்கு அனுப்புகிற மாதம் 2000 கேட்குறாங்க. அங்கேருந்து எங்களுக்கு இங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஜே நகரில் எங்களுக்கு 11th 12th கண்டிப்பாக ஸ்கூல் வேணுங்க. எங்களுக்கு விளையாட்டு மைதானம் ஏற்கனவே 2 லட்ச ரூபா 2012 பணம் கட்டி அதுக்கான ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறேன். 2 லட்ச ரூபா பணம் கட்டியாச்சுக்கு ப்ரொபோசலில் இடத்த கேட்டு இது பண்ணி இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்தா போது, மற்றபடி அதை மட்டும் வேறு இடம்